ஒரு கிராமத்தில் ரவி மற்றும் மணி என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் ஏதாவது காமெடி பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வார்கள். டா ரவி, நம்ம ஊர்ல மாம்பழ தோட்டத்துல போய் மாம்பழம் திருடலாமா? ஐயோடா, ஆனா நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்கு. இரவு போய் மூட்டை நிறைய மாம்பழம் பறிச்சிடலாம். சூப்பர், போலாம். இருட்டுனதும் கிளம்பலாம். ஆனா டே, யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த இரவு இருவரும் மெல்ல மெல்ல தோட்டத்துக்குள் நுழைந்தார்கள். ஆமா, ஆனால் ஜாக்கிரதையா நட. மாம்பழங்கள் அங்கே இருக்கு. பிடி. சத்தம் பண்ணாதடா. பயப்படாது, யார் இல்ல. மணி மரத்தில ஏறி மாம்பழம் பறிக்க ஆரம்பித்தான். பாருங்க நான் எப்படி ஏறுறேன். பழம் கீழே விழுச்சு. இன்னும் கொஞ்சம். டா ரவி, பெரிய மாம்பழம். வேகமா போடு, மூட்டை நிரப்பணும். அப்போ திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. டேய் நில்லுங்கடா, நில்லுங்கடா, ஓடாதீங்கடா. டேய் நீங்கடா, ஓடு ஓடு ஓடு. நில்லுங்கடா, நில்லுங்கடா. ஓடு. நான் மேல ஒளிஞ்சிக்கிறேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் யோகா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தப்பிக்க ரவி ஒரு பெரிய பொய் சொன்னான். அச்சு, மேல இருக்கிறவன் யாருடா? ஐயோ! இது என்ன சாகசம்? அவன் என் யோகா டீச்சர். இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. அந்த நாள் முதல் கிராமத்தில் எல்லாரும் அவர்களை ஒரு பெயரால் அழைத்தார்கள். இதோ வந்துட்டாங்க யோகா திருடர்கள். டேய், நமக்கு செம அசிங்கமா போயிச்சடா. நாம மாம்பழம் திருடினது ரொம்ப தப்புடா. திருடுவது ரொம்ப கேட்ட பழக்கம். யாரும் அதை செய்யாதீங்க. வீடியோ முடிஞ்சு போச்சு. பாய் பாய்.